அப்போ இருந்த எல்லா கவர்னர்களுமே ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலையாம், ஒழுங்காக இருந்தாங்களாம். ஆனால் இந்த கவர்னர் தான் இவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நம்ம நாட்டு சரித்திரத்தை, எது உண்மை எது பொய்யுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் பேசுகிறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா? அண்ணா இருந்தார், அப்போ உஜ்ஜல் சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார். அண்ணா வாழை சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். கவர்னரோட மோதிக்கவே இல்லை, கவர்னரோட பிரச்சனை பண்ணலை. கவர்னர் உரைன்னு அவர் வரும்போது இப்போ பகுத்தறிவு பகலவன் கருணாவர் பெரியார் அப்படின்னுலாம் அவர் எழுதலை, கரெக்டாக எழுதினார். கவர்னர் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் அரசாங்க சார்பில் எழுதினார். உங்களை மாதிரி இதெல்லாம் பண்ணலை. அதனால் கவர்னரும் ஒழுங்காக இருந்தார், உங்கள் அண்ணாதுரையும் ஒழுங்காக இருந்தார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் கே ஷான்னு ஒரு கவர்னர் வந்தார். அப்போவும் உங்கள் அப்பா ஒன்றும் கவர்னர்கிட்ட பிரச்சனையே வைக்கல. அதே கே ஷா உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணார். அது கூட அவர் வேணும்னு டிஸ்மிஸ் பண்ணலை. உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை எம்ஜிஆர் போய் கொடுத்தார். நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணீங்கன்னு லிஸ்ட்டோடு கொடுத்தார். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, கவர்னர் என்ன பண்ணார், இந்திரா காந்திக்கு அனுப்பி வச்சார். அப்போ இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் போட்டு இந்த ஊழலை விசாரிங்கன்னாங்க. ஊழலில் பெரும்பகுதி நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிரூபிக்கப்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ இருந்த கவர்னர் நியாயமாக நடந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இதான் நடக்கணும். அதனால் கருணாநிதி அவர்களும் அமைக்கத்தான் வச்சார். ஸோ இப்படித்தான் அவரும் இவங்ககிட்ட எதுவும் மோதலை. ஆக கருணாநிதி அவர்களும் கவர்னர்கிட்ட மறைச்சிக்கிறார். இப்போ எம்ஜிஆர் அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. குரானா அப்படின்னு கவர்னர் இருந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது. எம்ஜிஆர் வாய் பேச முடியலை, அங்கேருந்து வந்தார். எம்ஜிஆரை முதலமைச்சர் பதவிக்கு பதவி பிரமாணம் எடுக்க முடியுமா எடுக்க வேண்டுமான்னு கேட்டாங்க. ஏன்னா பதவி பிரமாணத்தை படிக்க முடியாது அவரால். வந்த புதுசில் சிகிச்சை முடிஞ்சு வந்த புதுசில் ராஜீவ்காந்தி அங்கே இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறாரா கேட்டார். அவர் எப்படி பதவி ஏற்க வரலாம்? குரானா கவர்னர் எங்கிருந்து சொன்னார் எம்ஜிஆரிடம். இல்லை அவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறது புரியுதுன்னாரு. ஆனால் உண்மையிலேயே அப்போ பேசக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் இல்லை. அவரை காப்பாற்றினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த கவர்னர் குரானா. காரணம் எம்ஜிஆர் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டார். குரானாவுக்கே அவர் உடம்புல சரியில்லைங்கும்போது கண்ணீர் விட்டார். நல்ல மனுஷராச்சுன்னு. அப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல பேர் வாங்கினாங்க. உங்களை மாதிரியா அடிதடி போயிட்டு மோதிக்கிட்டு இருக்கு, கல்லை விட்டு அடிக்கிறீங்க, இது விட்டு இப்படியா கவர்னரிடம் நடந்து கொண்டார்கள்?